ஹாய், ஹலோ. வாங்க இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு புழு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துப்போம். இது ஒரு 17 சென்டிமீட்டர் எடுத்துங்க. கொஞ்சம் பெருசாகவே எடுத்துங்க. 17 சென்டிமீட்டர். அகலம் வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு பேப்பர் நீங்கள் பச்சை கலர் பேப்பர் தான் எடுக்கணுன்ட்டு இல்லை. உங்கள் புக் நோட் பேப்பர் எந்த பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இது மாதிரி விளையாட வைங்க. அவங்க ரொம்ப விரும்பி விளையாடுவாங்க. மொபைலில் விளையாடுறத விட இந்த மாதிரி விளையாடுறது ரொம்ப ஆரோக்கியமானது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை பாதியாக மடக்கி எடுத்துக்கலாம். மடக்கும்போது நல்லா கரெக்டாக மடக்குங்க, பிசுறு இல்லாமல். இந்த மாதிரி பாதியாக மடக்கிட்டிங்களா? மறுபடியும் இதையும் ஒரு பாதியாக மடக்குங்க. மறுபடியும் இதை பாதியாக மடக்குங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டெப்பு மடக்கி எடுத்துங்க. மடக்கி எடுத்து இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த 4 கார்னரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணிட்டுன்ட்டு அதே மாதிரி நீங்களும் பார்த்து கட் பண்ணுங்கள். ஒரு ரவுண்ட் ½ ரவுண்ட் சைஸில் கட் பண்ணுங்கள். அப்படி அதே மாதிரி 4 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப உள்ளே தள்ளி வச்சு கட் பண்ணிடாதீங்க, பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. இதை இப்படி ஓப்பன் பண்ணி இது எல்லாமே இந்த மாதிரி மடிப்புலாம் இருக்கும். உள்ள மடிப்புலாம் இருக்கிறதுலாம் வெளியே மடிச்சு விடுங்க. அப்படி பாருங்கள், புழு எப்படி நெளிஞ்சு போகுமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம கிடச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கண், வாய் அந்த மாதிரிலாம் வரைஞ்சிக்கலாம். இது மாதிரி மார்க்கர் எடுத்துங்க, ஸ்கெட்ச் பென்சில் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எமோஜி எடுத்து போட்டுங்க. அதுக்கு கால் வரைஞ்சிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ இது மாதிரி ஒரு ஸ்டாவ் ஒன்று எடுத்துங்க. ஸ்டாவ் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல காற்று படுற மாதிரி நீங்கள் ஊதுனீங்கன்னா உங்களுக்கு அழகாக மூவ் ஆகும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப்